ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? T20 வேர்ல்டு கப்பில் கடைசி மேட்ச் ஃபைனல் இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். பெரிய மேட்ச்சு, பிச் ரிப்போர்ட், பிளேயர் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளேயிங் 11 பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அன்சேஞ்சாக தான் இறங்குவாங்க ரெண்டு டீம்லேயும். டீகாக், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், கிளாசன், மில்லர், ஸ்டெம்ஸ், யான்சன், மகாராஜ், ரபடா, நோக்கியா, சம்சி எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி இந்தியா பொறுத்தவரை ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், பும்ரா. துபைக்கு மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா லாஸ்ட் மேட்ச்சு ரொம்ப பேக் பண்ணாங்க. டாப் 4 பேட்டிங் வராரு, லாஸ்ட் 7 தான் வந்தார். யானே தெரியலை. ஸோ அதனால் அவர் இடத்துல ஒரு பேட்ஸ்மேனாக, ஏன்னா ஓவரும் அவர் போடலை. ஸோ பேட்ஸ்மேனாக ஜெய்ஸ்வால் இல்லைன்னா சாம்சன், இவங்க ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தர் விளையாட வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் போக மாட்டாங்க, வின்னிங் காம்பினேஷனோட போக பார்ப்பாங்க. சேஞ்சஸ் இருந்தால் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிச் ரிப்போர்ட்டை வர அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பேலன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. பிச்சை பொறுத்தவரை பேலன்ஸ் பிச். பேட்டிங்கும் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அடிக்க முடியும், 160 கிட்ட அடிக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. பவுலிங்கும் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் ஈக்குவலாக போட முடியும். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோருக்கான போட்டியாக இருக்கும். யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ரெய்னி கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் லைட் ஷவர் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 64%, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 36 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவுக்கு 60, 55, அவங்க 45 தான் என்னோட இது இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பவுலர் செம ரிதமில் இருக்காங்க. பட் ஆனால் 2 பேருக்கு இந்தியா கூட கொஞ்சம் எமகண்டம். இந்தியா பவுலர்ஸ் டாமினேட் பண்ணால் அவங்க பேட்ஸ்மேனுக்கு ஏற்றதாக இருக்கும். யார் சைடு வின்னிங் ரேஷியோ போகும்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இடையில ரெயினும் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ரெயின் வர்றதுனால எந்த சைடு மாறுங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. லாஸ்ட் 5 மேட்ச் இவங்க 2 விளையாண்டதில் சவுத் ஆஃப்ரிக்கா 3, இந்தியா 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அந்த இதில் இருக்குது. இந்த கிரவுண்டோட நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 32 மேட்ச் விளையாடிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிச்சவங்க 19%, 19 தடவை வின் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கும் ஒரு அட்வான்டேஜ்னு. செகண்ட் பேட்டிங் பிடிச்சவங்க 10 முறையும் ஒரு டை மேட்ச் ட்ராவும் நடந்திருக்கு. நோ ரிசல்ட் மழை காரணமாக மேட்ச் 2 தடவை நடக்காமே போயிருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160, நான் சொன்னதே தான். இதில் ஹையஸ்ட் டோட்டல் ரன் வந்து 224. இங்கிலாந்து கூட வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்காங்க 2022. லோவர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் 80, சவுத் ஆஃப்ரிக்கா அதை பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 ஃபஸ்ட்டு பேட்டிங் 130+ அடிக்கிற டீமுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதுவே விக்கெட் இழந்து தான் போகணும். ஹை ஸ்கோரிங்காக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிச்சு அந்த மாதிரி பிச்சு தான். இந்தியா பொறுத்தவரை 2 சைடு பேட்டிங்கும் பவுலிங்கும் பேலன்ஸாக இருக்குது. அந்த சைடு பார்க்கும்போது பவுலிங் மட்டும்தான் ஓரளவு ஸ்ட்ராங். பேட்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா குறைஞ்சவரை ஒரு பேலன்ஸ்னும் சொல்ல முடியாது. யார் எப்போ கிளிக் ஆவா அப்படிங்கிறதே கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியாது.
ஒரு மேட்ச்சு டீகாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் திடுக்குன்னு அவர் ஃப்ளாப் ஆயிடுவார். ஹென்ட்ரிக்ஸ் அந்த மேட்ச் ஓரளவு ஆவரேஜாக விளாடுவார், அவர் ஃப்ளாப் ஆயிடும். கிளாசன் ஏதோ அவருக்கு அன்றைக்கி நேரம் பேட்டில் பட்டுதுன்னா அவர் பாட்டு பறக்க விட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த டீமை பொறுத்தவரை பேட்டிங் வந்து அவ்வளோவா பேலன்ஸாக இல்லை. ஓகே, நான் ஒரு 3 ஜிஎல் டீம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணினாலும் போடுங்க, அதே டீமை போடனாலும் உங்களோட விருப்பம்தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ரிசர்வ் பண்ண எடுத்திருக்கேன். 2 டீம்லேயும் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நான் எடுக்கலை. 3rd பேட்ஸ்மேன்லேருந்து தான் எடுத்திருக்கேன். 3rd, 4th, 5th. இங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், ஏன்னா 2nd வராரு, 1 down வராரு, அதனால் அங்கே வந்து மார்க்ரம். அடுத்து 2 down சூரியகுமார் யாதவ். அங்கே வந்து கிளாசன், ஸ்டெம்ஸு, மில்லரு 3 விதத்தில் யாருனாலும் வருவாங்க. நான் வந்து கிளாசனை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அந்த டைம் வந்து ஸ்பின்னர் டைமு. ஸோ அவரை ட்ராப் பண்ணியிருக்கேன். மில்லர், ஸ்டெம்ஸும் எடுத்திருக்கேன். அடுத்து ஹர்திக் பாண்டியா இந்தியாவோட இதில் எடுத்திருக்கேன். இதில் வந்து யான்சன் வந்து கேப்டன் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு 2 பேட்ஸ்மேனையும் யான்சனால் விக்கெட் எடுக்க முடியும். அதுக்கடுத்து மிடில் ஓவரில் வந்து ஒரு 12 to 15 போடுவார், 11 to 15. அதில் கூட வந்து க்ரூஷியல் டைமில் ஒரு விக்கெட் கூட எடுப்பார். 3 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். இங்குடி வந்து ஹர்திக் பாண்டியா. மார்க்கர் ஆம்சன் இன்னொரு கேட்டிங்கன்னா பேட்டிங்கு அவரால் ஆட ஒரு சைடு விக்கெட் போச்சுன்னா ஓரளவு நின்று டீசெண்டாக ஆடி கொடுப்பாரு, அதனால் ஒரு ஆப்ஷன். ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி தான். நான் அஸ்தீப் தான் ஃபஸ்ட்டு வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன். லெஃப்ட் ஆர்மு அது இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணி இதே டீமில் கொடுக்கணும்னு கொடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா போயிருக்கேன். ஒரு வேளை 1 இல்லைனா 2 விக்கெட் எடுப்பார். ரன்னு 30+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி குல்தீப் யாதவ், அஸ்தீப் சிங் எடுத்திருக்கேன். பும்ரா நான் போகல, என்னென்னா அவரை கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஆடிடுவாங்கன்னு ஒரு இது, இல்லைன்னா எடுத்து ஒரு விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி அங்கே நோக்கியா போகல. நோக்கியாவும் ரபடாவும் ஒன்று தான், 2 பேரும் பந்து வந்து ஃபேஸாக வந்து மோதும். ஸோ யாராவது ஒருத்தர் தான் விக்கெட் எடுக்க மாதிரி இருக்கும். 2 பேர் இல்லைனா ஒவ்வொரு விக்கெட் எடுக்கலாம். சம்சியும் குல்தீப் யாதவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிச்சில் வந்து டாமினேட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க 2த்துக்கும் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு சைடாக எடுத்திருக்கேன். விராட் கோலியை மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கேன். விராட் கோலியும் ரிசர்வ் பண்ணுறோம். நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு கூட கீப்பர் போய்க்கோங்க. டீகாக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுவார் பவர் பிளேயில், அதனால் நான் டீகாக்கு போயிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக விளாண்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவார். இதில் வந்து அஸ்தீப் சிங் கேப்டனும் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ரோஹித் சர்மா லாஸ்ட் 2 மேட்ச் அருமையாக விளாண்டார். பட் இந்த மேட்சை பொறுத்தவரை ரோஹித் ஆர் விராட் பார்க்கும்போது விராட் கோலிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பொறுமையாக நின்று அவரோட நேச்சுரல் கேம் பொறுமையாக நின்று விளையாண்டாருன்னா சிறப்பாக ஆடிடுவார். ஒரு வேளை அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஹிட்டிங்காக ஆட போகிறேன், பேஸ்பால் கேம் தான் ஆட போகிறேன்னு நினச்சாருன்னா அவர் விக்கெட் ஆகிடுவார். ஸோ இந்த 2 பேருக்கு மட்டும் யாராவது ஒருத்தரை மாற்றி எடுத்துக்கோங்க, உங்களோட சாய்ஸு. இன்கூடி வந்து 4 பேர் தான் எடுத்திருக்கேன். டீகாக் கொஞ்சம் ஓப்பனிங்கில் நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையில் டீகாக்கு. மிடில் ஆர்டர் சொதப்பி ஸ்டெம்ஸ் ஒரு வேளை ஸ்ட்ராங்காக ஒன் சைடு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததுனால ஸ்டெம்ஸு போயிருக்கேன். யான்சன் பவுலிங்கில் 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். சம்சி ஒரு 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் நேரத்தில், அதனால் இவங்க 4 பேர் எடுத்திருக்கேன். தேர்டு டீமை பொறுத்தவரை பவுலிங் இதாக போயிட்டேன். நான் வந்து 2 சைடும் ஒவ்வொரு ஓப்பனர் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லை ஓப்பனர் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அங்கே ரிஷப் பண்டும்
இல்லைனா கிளாசன். இவங்க 2 இடத்துல நீங்கள் யாராவது ஒருத்தர் போய்க்கோங்க. கிளாசன் கூட பெஸ்ட் ஆப்ஷன், இல்லை ரிஷப் பண்ட் கூட உங்களோட சாய்ஸ். கிளாசனே நீங்கள் போங்க, பெட்டர் ஆப்ஷன். அதுக்கடுத்து ரோஹித் சர்மா இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மில்லருக்கு கூட ஒரு ஆப்ஷன் கொடுங்க. மில்லர் இல்லைனா மார்க்ரம், ஸ்டெம்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்டெம்ஸ் போகலாம், இல்லை மார்க்ரம் போகலாம், உங்களோட விருப்பம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இதிலே இந்த டீமை வச்சு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொட்டேட் பண்ணி போடுங்க. நான் ஹர்திக் பாண்டியா குளிப்பியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பும்ரா அஸ்தி போடுங்க, இல்லை ரபாடா, நோக்கியா, சம்சி இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. யான்சனே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 8 பவுலரில் ஒரு 3 டீம் போட்டு மாற்றி மாற்றி ரொட்டேஷன் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இதில் கிளிக் ஆகும். நல்ல காம்பினேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம ரெகுலராக இப்போ கிவ்அவே கொடுத்துருக்கோம். சூப்பர் 8 வந்ததுக்கப்புறம் செமிஃபைனலும் சரி ஃபைனலும் சரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம கேட்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிவ்அவே பண்ணுறேன். ஒரு அமௌண்ட் கொடுக்கேன். ஃபைனல் 500 கொடுக்குறேன். நீங்கள் என்ன வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், வீடியோ லைக்கு, கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். உங்களால் முடிஞ்சால் உங்கள் 2 குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அது வந்து ஆப்ஷனல் தான். எதனால் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ண சொல்லலாம். அது ஒரே ஒரு ரீசன் தான். ஒருத்தருக்கு ஒரு ஐடியில் இருந்து தான் மெசேஜ் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதே இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு பிளேயரை சேஞ்ச் பண்ணி போடும்போது யாராவது ஒருத்தர் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கிறத குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன். அது உங்களோட விருப்பம். கொஸ்டின் என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா? இந்தியாவா, சவுத் ஆஃப்ரிக்காவா? இந்த மேட்ச்சில் அதிக ரன்னு எடுப்பவர் யார்? இதான் கொஸ்டின். இதுக்கு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். வின் பண்ணுறவங்களுக்கு நான் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி, நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு இன்ஸ்டாகிராமோட மெசேஜில் கூட அனுப்புங்க. இல்லை நானே குரூப்பில் இவங்க வின்னர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போடுவேன். நீங்கள் அவங்க எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புங்க. நான் அவங்களோட அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன் வின் பண்ணவங்க. தேங்க்யூ. மீண்டும் இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த சீசனோடு வரேன். தேங்க்யூ. நன்றி அனைவருக்கும்.